முருகா முருகா. இப்போதான் இன்ஜினியரிங் ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த மாதிரி இருக்கு. அதுக்குள்ள ஃபைனல் இயர் வந்துருச்சு. வாழ்க்கை என்ன வேகத்துல போகுதுன்னே தெரியல முருகா. நீதான் முருகா காப்பாற்றணும். நான் ஒரு நாளைக்கு 10 அலாரம் வைப்பேன். ஆனால் அந்த 10 அலாரத்துக்குமே எந்திரிக்காத நான் கடைசியாக எந்திரிப்பேன். ஏன்னா இந்த 10 அலாரமும் முடிஞ்சதுக்கப்புறம் என்னடா இன்னும் அலாரமே அடிக்கலையேன்னு சொல்லி எந்திரிப்பேன். இப்படி தான் என்னோடய வாழ்க்கையும் போயிட்டு இருந்தது. காலேஜ் முடிக்கும் போது எல்லாரும் மனசுக்குள்ளேயும் தோன்ற ஒரு விஷயம் தாங்க வாட் நெக்ஸ்ட். என்னோடய பேர் தாங்க ஜெய்கிஷோர். நானும் வாழ்க்கையில் அடுத்து என்ன பண்ணலான்னு யோசிக்கும் போது ஐடி கம்பெனிக்கு போகலாமா, இல்லை கோர் கம்பெனிக்கு போகலாமா, இல்லை பாலிடிக்ஸுக்கு போகலாமா, இல்லை பிஸ்னஸ் பண்ணலாமா, இல்லை விவசாயம் பண்ணலாமா, இல்லை அதை இந்த வாழ்க்கையே முடிவு பண்ணட்டும். ஹலோ, சொல்கிறேன் மச்சான். இன்னைக்கு எதுதான் காலேஜ் வரணும்? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை லூஸு. என்னது மண்டேவா? என்னது செமஸ்டரா? அட கடவுளே, ஏதாவது முதல்ல சொல்லி தொலைய மாட்டீங்களாடா. சரி. கடவுளே, அக்கா மனசாட்சி கொஞ்சமாச்சும் இருக்காடா. யாரா நீங்களா? என்ன மாதிரியே இருக்கீங்க? நான் தான் உனக்குள் இருக்கும் நல்லவன். பின்னாடி நல்லவனா? நான் தான் உனக்குள்ள இருக்கிற வல்லவன். பின்னாடி வல்லவனா? நல்லவன் வல்லவன் பின்னாடி நடக்குறீங்க. அது சரி, இப்ப இருக்கீங்க வந்தீங்க. நான் உனக்கு நல்ல வழிகளை கட்டுத்தர வந்திருக்கிறேன். அவன் சொல்றதான் கேட்காதா? அவன் துபாகூரு. உனக்கு அரசியல் தான் செட் ஆகும். ஏனென்றால் நீதான் பல்வேறு பொய்களை சொல்கிறாயே பாலகா. நான் எப்போ பொய் சொன்னேன்? டேய், 8 மணி ஆயிடுச்சுன்னா காலேஜ் கிளம்பலையா? காய்ச்சல்மா. என்னது காய்ச்சலா? என்ன திடீர்னு? காய்ச்சல்லாம் திடீர்னு தாமா வரும். சொல்லிட்டாமா வரும். என்னமோ பண்ணு. எக்ஸாம் ஃபீஸ் 100 ரூபா கொடுமா. 100 ரூபாயா? 50 ரூபான்னு சொன்ன. 100 ரூபா தான்மா. ஏமாப்பி நான் போய் சொல்ல போறான்மா. குடுமா 100 ரூபா. குடி. நீ கூறிய பொய்களை பார்த்தாயா? கல்வியில் கவனம் செலுத்து பாலகா. அதுதான் வாழ்க்கையில் முன்னேற்றத்தை தரும். எனக்கு தெரியும். நீ மூடிட்டு போடா. அவன் சொல்றதான் கேட்காத. இருக்கிறது ஒரு லைஃப். போன பார்த்து வாழ்க்கையை என்ஜாய் பண்ற. நான் பாத்துக்கிறேன். தயவு செஞ்சு 2 பேரும் கிளம்பிடுங்க. நடிகர்கள் தேவை. ரஜினி சார் கூட நடிக்கிறதுக்கான அரிய வாய்ப்பா? ஆடிஷன் நடைபெறுகிறது. இந்த வாய்ப்பை பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாகிருச்சு. நான் அப்படியே வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சுட்டு இருந்தேன். ஆடிஷன் பண்ணுற மேனேஜர்கிட்டருந்து எனக்கு கால் வந்திருந்தது. என்னோடய நேமு, ஏஜு, லொக்கேஷன், என்னோடய ஃபோட்டோஸ், நான் காலேஜில் டான்ஸ் எதாவது பண்ணியிருந்தேன் அந்த வீடியோஸ் எல்லாத்தையும் சென்ட் பண்ண சொன்னாங்க. நானும் சென்ட் பண்ணேன். கொஞ்ச நேரம் கழித்து அசிஸ்டன்ட் டைரக்டரோட நம்பர் எனக்கு சென்ட் பண்ணாங்க. உடனே இமீடியட்டாக சாருக்கு கால் பண்ணுங்கப்பா அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஹலோ சார், கேட்குதுங்க சார்? சார் நான் ஜெய்கிஷோர் பேசுகிறேன் சார். உங்களுக்கு ஃபோட்டோ நேம்லாம் அனுப்பிச்சிருந்தேன் சார்.
ஆமாம் சார் ஆமாம் சார். ஓகே சார். ஹலோ தம்பி ஜெய்கிஷோர், நீங்கள் ரஜினி சார் நடிக்கிற பெரிய ப்ராஜெக்ட்டில் நீங்கள் ஷார்ட் லிஸ்ட்டாக இருக்கீங்க. இப்போ ஆல் தி பெஸ்ட்பா. நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணணும். இப்போ வந்து நான் வந்து டேரக்டர்கிட்ட ஃபுல் நேம் லிஸ்ட் கொடுக்கணும் ரோல்ஸு. ஸோ உங்களுக்கு இம்பார்ட்டண்டான ரோல்ஸ் வந்து தரப்பட்டிருக்கு. இப்போ வந்து நீங்கள் உடனே வந்து 19,800 அப்ளிகேஷன் ஃபீ வந்து பே பண்ணி கன்ஃபர்மேஷன் பண்ணிடுங்கப்பா. ஏன்னா உங்கள் ரோலுக்கு அதிக காம்படிஷன் இருக்குது. ஸோ இப்போ நான் டேரக்டர் லிஸ்ட் சென்ட் பண்ணுவோம். ஓகே, வித்தின் 1 ஹவர்க்குள்ளே நீங்கள் வந்து 19,800 நீங்கள் கட்டி அப்ளிகேஷன் ஃபீ கம்ப்ளீட் பண்ணால் தான்ப்பா உங்களுக்கு வந்து கிடைக்கும். இல்லை சார், நானே காலேஜ் ஃபைனல் இயர் படிக்கிற ஸ்டூடெண்ட் தான் சார். என்கிட்ட அந்த அளவுக்கு அமௌண்ட்லாம் இல்லைங்க சார். ஸோ ஓகே சார். நான் எப்படி ஒன்று ரெடி பண்ணி கட்டிடுறேன் சார். ஜிபே பண்ணிடுறேன் சார் கரெக்டாக. ஓகே சார். ஓகே சார், நீங்கள் லொக்கேஷன் ஸ்பாட்டெல்லாம் வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணிடுங்க சார். நான் ஓகே மண்டேவா சார்? கண்டிப்பாக ஓகே சார். டைமுக்கு வந்துடும் சார், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓகே சார் ஓகே சார். ஏய், முடியல எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கிற? நான் சினிமா ஆடிஷன் அப்ளை பண்ணியிருந்தேன். அதில் வந்து அப்ளிகேஷன் ஃபீஸுக்கு வந்து 19,800 கேட்குறாங்கம்மா. நான் நடிக்கணுமா? என்னது, சினிமா நடிக்க போறியா? அதுக்கெல்லாம் பேக்ரவுண்ட் வேணும். சினிமாக்கார ஃபேமிலியா இருக்கணும், ரிச்சானவங்களா இருக்கணும். நம்ம எப்படி சினிமா நடிக்க முடியும்? அப்புறம் எப்படிம்மா நம்மளாம் வருது? நான் ட்ரை பண்றேம்மா. என்னமோ பண்ணு. சரி, கடையிலங்கிறா. சரி. தாத்தா, நான் ஹீரோவாக போறேன். என்ன ராஜி இந்த பையனுக்கு படிக்கிட்டு இருக்கிற? எக்க போடுறான். நீ ஆட்டாண்டி இருக்கிற. உணவு தான் முக்கியம், அதுதான் அவசியம். சீக்கிரம் படிச்சு அதுக்கு முன்னேற்றாடா. எப்படி? அவ்வளோதான். சரி, அதனால டேய் டேய், என்னடா பண்ற? இந்த பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. இந்த பையனுக்கு ஏதோ ஆயிடுச்சு. அந்த அதிகாலை என் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாள். அந்த திங்கக்கிழமை வந்தது. நானும் வேக வேகமாக கிளம்பினேன். மிடில் கிளாஸ் மக்களுக்கு திடீர்னு ஒரு 1,00,000 கை கிடைச்சா எப்படி இருக்கும்? அதே மாதிரி தான் எனக்கு அன்னைக்கு இருந்தது. அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் அனுப்பிவிட்ட லொக்கேஷனுக்கு நான் ரொம்ப சந்தோஷமாக போயிட்டு இருந்தேன். அந்த பஸ் ட்ராவல் என்னால் மறக்கவே முடியாது. என்னோட ஆசை ஜோடி அதிகமாக இருக்கு. நீ டியூஷன்ல என்ன ஹோம்வொர்க் கொடுத்தாங்க? சொல்ல முடியாது போ. டேய், அம்மா சொல்றேன். டேய்,
ஹலோ பாஸ், நான் ராயம் பேசுறேன். நீங்க தூக்க வேண்டிய குழந்தைய தூக்கியாச்சு. சாயந்தரம் நீங்க பேமெண்ட்டை கொடுத்துட்டு குழந்தைய எடுத்துக்கலாம். ஏய் மாப்பிள்ள, அவர் ஃபோன் பண்ணி குழந்தைய தூக்க சொன்னார்ல, தூக்கி வச்சுற. இன்னைக்கு நம்ம சாயந்தரம் 6 மணிக்கு பேமெண்ட் வருது. இன்னைக்கு நம்மளுக்கு பார்ட்டி. நம்மள பசங்களை கூப்பிட்டு வந்துரு. ஃபுல் சரக்கு தான். ஓகே? ஏய் வேற நீ என்ன பண்ற? கண்ணு தெரியாதுமா? இந்த பக்கம் வரக்கூடாது தம்பி. போ, அப்படி போ. என் தங்கச்சிக்கு சுற்றுவாங்க. வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நமக்கு நாமளே ஒரு டிரான்ஸ்ஃபார்மேஷன் பண்ணுவோம் பாருங்க, அதுதான் அந்த நொடி. நம்மளை நாமளே ஒரு ரியல் ஹீரோவாக மாற்றிக்க வேண்டிய கட்டாயம். என்னப்பா போச்சு? என்னப்பா போச்சு? எனக்கு கடத்திட்டு வந்துட்டாங்க. சரி வா உங்க வீடு எங்க இருக்கு? நான் போய் வரேன். சரி வா. அந்த குழந்தையை காப்பாற்றினதுக்கு அப்புறம் என்னோட உண்மையான கனவை நோக்கி நான் ஓட ஆரம்பித்தேன். ஏங்க இங்க இந்த லேண்ட்ல ஏதோ ஷூட்டிங் நடக்குதா? இந்த லேண்ட் பல வருஷமா கேஸ்ல இருக்குங்க. உங்ககிட்ட யாரோ பொய் சொல்லியிருக்காங்கங்க. அப்பதான் நான் உணர்ந்தேன் நான் ஏமாந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. என்னோட மனசு உடஞ்சி போயிருந்தது. நம்ம லைஃப்பில் அழுகிற ஒரு சுச்சுவேஷன் வந்தால் முதல்ல நம்மளோட பாட்டிக்கிட்ட தான் நம்ம சொல்லுவோம். அவங்க எனக்கு சொன்ன அந்த வார்த்தை, எப்போ நீ கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சியோ அப்போவே நீ நடிகன் ஆகிட்ட. எப்போ ஒரு சின்ன பொண்ணு உயிரை காப்பாற்றினியோ அப்போவே நீ ஹீரோவாயிட்ட. அந்த ஒரு வார்த்தை 1000 யானைகளோட தன்னம்பிக்கையும் பலத்தையும் எனக்குள்ளே விதைச்சது. கண்டிப்பாக நாமளும் ஒரு நாள் ஜெயிப்போங்கிற தன்னம்பிக்கையோட சிரிச்ச முகத்தோட என்னோட பயணத்தை மறுபடியும் தொடங்குறேன். இப்படிக்கு ஜெய் கிஷோர். கிடைக்கணும்னு இருக்கிறது கிடைச்சே தீரும்.